ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்க வந்து 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இதான் மார்க் ஸ்கோரிங் சப்ஜெக்ட். ஸோ முடிஞ்சளவுக்கு இதில் நல்ல மார்க் எடுக்க பாருங்கள். வாங்க எது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அந்த ASCII வேல்யூ ஆஃப் ஏ, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5th கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6th அந்த ஷார்ட் கீ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 15th கொஷின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ 1 மார்க் பொறுத்தளவுக்கு எல்லாமே நீங்கள் தரவாக படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா பாஸ் ஆகணுனாலே உங்களுக்கு 1 மார்க் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே மாதிரி 11th பார்க்குறீங்க, 11th ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 13th ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த 16th பார்த்துருக்கீங்க பைனரி நம்பர், அது நான் அவ்வளோவா பார்த்ததில்ல. நீங்கள் ஆனால் ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க எதுக்கோ. ஸோ டிஸ்டிங்யூஷ் நல்லா படிச்சுக்கோங்க. அல்காரிதம் அண்ட் ப்ராசஸ். ஸோ டிஃபைன் அ லூப் இன்வேரியன்ட். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் இருக்க எல்லா கொஷினுமே நீங்கள் ரிவைஸ் பண்ணாலே போதும். ஐ திங்க் ஒரு 50+ நீங்கள் எடுத்துடலாம். ஸோ நான் பப்ளிக் வரைக்கும் எல்லா கொஷின் பேப்பருமே அப்டேட் பண்ணுவேன். ஸோ 26 பார்க்குறீங்க டிஸ்டிங்யூஷ், அதுவுமே இம்பார்ட்டன்ட். ரைட் அ C++ ப்ரோக்ராம். அந்த C++ ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பாக எல்லாத்துலேயும் இதில் வந்துடும். ஸோ அந்த 5 மார்க் 3 மார்க் இல்லை 2 மார்க் எதுலேயே ஒன்று வந்துடுது. ஸோ அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த பார்ட்ஸ் ஆஃப் லூப் 5 மார்க் இம்பார்ட்டன்ட். டைப்ஸ் ஆஃப் எரர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பைனரி திரும்பி வந்துருக்கு பாருங்கள், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு கோடிங் தான் ரொம்பவே முக்கியமாக இருக்கும். ஸோ அந்த கோடிங் வந்து நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ஐ திங்க் கோடிங்கை வந்து நீங்கள் வந்து ஆப்ஷனை விட்டுட்டு அந்த ஆப்போசிட்டில் இருக்க அட்டன் பண்ணுங்கள். ஸோ மென்ஷன் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் அட்வான்டேஜஸ் இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.